அனைவருக்கும் வணக்கம். மீண்டுமாக ஒரு வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பது, இணைந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வந்து கணக்கீடு பாடம் கணக்கீடு பாடத்தில் நம்ம கடைசியாக பார்த்த வகுப்பில் கடைசி பகுதிகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோட தொடர்ச்சி. கடைசியாக நம்ம பார்த்துருந்தோம், கணக்கீட்டுங்க செயல்முறை எப்படியா இருக்கும், கணக்கீடு ஒன்றுக்குள்ளே நடக்கிற செயல்முறைகள் எப்படியாப்பட்டதாக இருக்கும், அது சம்மந்தமான விஷயங்கள், உள்ளீடு எப்படி இருக்கும், செயல்முறை, வெளியீடு, அதோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கடைசி கிளாஸில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம அது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். உள்ளீடுகள்னா என்ன, செயல்முறைனா என்ன, வெளியீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். එතකොට අදත් අලුත් පන්තියක ඔයගොල්ලෝ සියලු දෙනාම මුණ ගැහෙන්න හම්බුන එක මට ගොඩාක් සතුටුයි. එතකොට අදත් අපි බලන්න යන්නේ ගිණුම්කරණයේ පාඩමේදී අපි අන්තිම ක්ලාස් එකේදී බලලා තිබ්බා. ඒ කියන්නේ ගිණුම්කරණ ක්‍රියාවලිය කියන්නේ මොකක්ද? ගිණුම්කරණ ක්‍රියාවලිය තුල තියෙන දේවල් මොනවද? ගිණුම්කරණ යෙදවම කියන්නේ මොකක්ද? ගිණුම්කරණ ක්‍රියාවලිය මොකක්ද? ගිණුම්කරණයේදී නිමවම කියලා අපි මොකක්ද සඳහන් කරන්නේ කියලා මේ දේවල් තමයි අපි සාකච්ඡා කරලා තිබ්බේ. එතකොට අද අපි ඒ දේවල් වල එකින් එක ගිණුම් කරන යෙදවම කියලා කියන්නේ මොනවද? ගිණුම් කරන ක්‍රියාවලිය කොයි වගේද තියෙන්නේ? ඒ වගේම ඒ දේවල් තමයි අද අපි බලන්න යන්නේ. I am glad to welcome you all in again for a new class in our accounting class. Today we are going to continue the subjects of accounting process, continue the exiting things of accounting process. We have in our previous class we have discussed about the what is accounting process and what are the inputs and the process and the outputs. We have discussed about these things in our previous class, and today we are going to continue these things. What is input in accounting, and what is the accounting process, and what is the accounting output. We are going to discuss about these things in our today's class. அப்போ இன்னைக்கு நம்ம முதலாவது கணக்கீடுல உள்ளீடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். கணக்கீட்டில் உள்ளீடுகள், ஒரு செயல்முறை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் கட்டாயமாக உள்ளீடுகள் இருக்கணும், ஒரு செயல்முறை நடக்கணும், அதன் மூலமாக ஒரு வெளியீடு வரும். அதுதான் நம்ம பொதுவாகவே செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செயல்முறை அப்படின்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக உள்ளீடுகள் இருக்கணும். அந்த உள்ளீடுகள் செயல்முறைப்படுத்தப்பட்டு அது ஒரு வெளியீடாக வெளியே வரணும். அதுதான் நம்ம ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம். உள்ளீட்டு வெளியீட்டு செயல்முறை. அதான் உள்ளீடுகளை வச்சு ஒரு செயல்முறையை செஞ்சு ஒரு ப்ரொசஸ் நடந்து அதன் மூலமாக ஒரு வெளியீடு கிடைக்கிறது தான் நம்ம உள்ளீட்டு வெளியீட்டு செயல்முறைன்னு பொதுவாகவே சொல்லுவோம். அப்போ அக்கௌண்டிங்கில், அதாவது கணக்கீட்டு செயல்முறை அப்படின்னு சொல்லும் பொழுதும் கட்டாயம் அங்கே ஒரு உள்ளீடு இருக்கணும். அந்த உள்ளீடை வச்சு நம்ம ஒரு செயல்முறையான நடக்கணும். அந்த செயல்முறை மூலமாக ஒரு வெளியீடு நம்மளுக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம கணக்கீட்டு செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை தான் நம்ம போன வகுப்புலேயும் பார்த்துருந்தோம். கணக்கீட்டில் செயல்முறை அப்படின்னு சொன்னால் என்ன, கணக்கீட்டு செயல்முறைகளில் என்னென்ன காரியங்கள் இருக்கும், என்னென்ன விஷயங்கள் இருக்கும், அந்த தொடர்பான விஷயங்களை நம்ம வந்து போன கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். அது எப்படியாப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதில் ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயங்கள் தான். கணக்கீட்டு செயல்முறையில் இருக்கிற உள்ளீடுகள் அப்படின்னா என்ன, உள்ளீடுகள் அப்படின்னு சொல்கிறது எப்படியா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். එතකොට අපි කලින්ම අපි ගිණුම් කරන ක්‍රියාවලිය කියලා බලනකොට, ගිණුම් කරන ක්‍රියාවලිය කියලා සාමාන්‍යයෙන් අපි යෙදවම හා නියමවම ක්‍රියාවලිය කියලා කියන්නේ යෙදවමක් එතන තියෙන්න ඕනේ. එතකොට ඒ යෙදවම තියාගෙන අපි මොනවද කරන්න ඕනේ? එතන ක්‍රියාවලියක් වෙලා ඒකින් අපි නිමවමක් අපි ගන්න එක තමයි අපි යෙදවම සහ නියමවම ක්‍රියාවලිය කියලා කියන්නේ. එතකොට ගිණුම් කරන ක්‍රියාවලිය කියලා කියන්නේත් ඒකට සමාන දෙයක් තමයි. එතකොට මෙතන ගිණුම් කරන්නේදී යෙදවුම් තියෙනවා. ඒවා ක්‍රියාවලියකට යොමු කරලා අපි ඒ තුලින් නිමවුමක් අපි ගන්න එකට තමයි අපි ගිණුම් කරන ක්‍රියාවලිය කියලා කියන්නේ. එතකොට අද අපි මුලින්ම ගිණුම් කරන්නේදී යෙදවුම් කියලා කියන්නේ මොනවටද? ගිණුම් කරන්නේදී යෙදවුම් කියලා කියන්නේ මොන දේවල් වලටද කියලා බලලා ඒ මගින් කොහොමද අපි නිමවුමක්, එතන වෙන ක්‍රියාවලිය මොනවද, ඒකී කොහොමද නිමවුමක් අපි ගන්න කියන දේවල් තමයි අපි අද අපි බලන්න යන්නේ. In today's class we are going to discuss about the accounting process. What is the accounting process means, and how the process will be works in every
process. Basically, in input and output process means there should be a input, and we will process the input, and we are getting an output from that. Getting input, and we are processing it, and after that we are getting an output from the inputs. That's called as a input and output process. It's common for every process, every working process. It will be common, same as well as the accounting process also has an input, and we are processing the inputs, and after we are getting an output from that. That's called as a accounting input. The first we are going to learn about the accounting inputs. What are the accounting inputs and what are the accounting process we have done in the accounting? That's the thing we are going to learn in our today's class. அப்போ முதலாவது கணக்கீட்டு உள்ளீடுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுக்களை உருவாக்குவதற்கு அடிப்படையாக பயன்படுத்துபவை கணக்கீட்டு உள்ளீடுகள் எனப்படும். அதாவது கணக்கீட்டு வெளியீடுகளை செய்கிறதுக்கு அடிப்படையாக என்னென்ன விஷயங்கள் தேவையோ, ஒரு வெளியீடை பெறுறதுக்கு என்னென்ன தகவல்கள், இதில் கணக்கீடை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வெளியீடு நிதி கூற்றுகள் தான். நிதி கூற்றுகளில் நம்ம என்ன செய்வோம், தகவலை தான் கொடுப்போம். அப்போ இந்த இடத்துல கணக்கீட்டு உள்ளீடுகள் அப்படின்னு சொல்கிறது அந்த கணக்கீட்டு நிதி கூற்றுகளை உருவாக்க தேவையான தகவல்களை எதெல்லாம் வழங்குதோ அதெல்லாம் தான் நம்ம கணக்கீட்டு உள்ளீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த உள்ளீடுகளோட சம்பந்தப்பட்டதான விஷயங்கள், உள்ளீடுகளோட தொடர்புப்பட்டதான விஷயங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கணக்கீட்டு உள்ளீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த நிதி கூற்றுகளை செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை? முதல்ல ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல்கள் நடக்கணும், அடுத்து நிகழ்வுகள் நடக்கணும். அப்போ கொடுக்கல் வாங்கல்கள்னா என்ன, நிகழ்வுகள்னா என்ன, ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்போ கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் தான் நம்ம என்ன செய்வோம், கணக்கீட்டில் உள்ளீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். එතකොට දැන් අපි ගිණුම් කරන්නේදී අපි නිමවුම යදවමක් හැටියට අපි බලන්නේ මොනවද කියලා කිව්වොත්, ගිණුම් කරන්නේදී යදවමක් කියලා කියන්නේ ගිණුම් කරන නිමවුම් වන මූල්‍ය ප්‍රකාශ බිහි කිරීමට පදනම් වශයෙන් භාවිතා කරන දේවල් අපි ගිණුම් කරන යදවුම් ලෙස හඳුන්වන්න පුළුවන්. එතකොට ගිණුම් කරන්නේදී අපි නිමවුම් හැටියට අපි බලන්නේ මූල්‍ය ප්‍රකාශයන්. මූල්‍ය ප්‍රකාශන කියන්නේ මොකක්ද කියලා අපි බලමු. සමහර අය දන්නවා, කලින්ම අපි එක්සෑම් උදාහරණවලදී මම දීලා තියෙනවා ගිණුම් කරන කියන්නේ ඉන්කම් ස්ටේට්මන්ට්, FSR, ඒ කියන්නේ මූල්‍ය තත්ත්ව ප්‍රකාශය. ඒ වගේ දේවල් තමයි අපි මූල්‍ය ප්‍රකාශන කියලා කියන්නේ. එතකොට මේ වගේ නිමවුම් අපිට ඇති කරගන්න, බිහි කරගන්න නම්, නිමවුම් අපිට ගන්න නම් ඒකට අපිට තොරතුරක් ඕනේ. ගිණුම් කරන්නේදී අපි බලනවා මේ යෙදවුම් හැටියට අපි තොරතුරු තමයි පාවිච්චි කරන්නේ. හරිද? ගිණුම් කරන්නේ කියලා කියන්නේ මේ තොරතුරු දෙන එක. අපි ඒක දන්නවා. එතකොට අවශ්‍ය වන පාර්ශ්වයට අපි තොරතුරු ලබා දීම තමයි. එතකොට මේ ගිණුම් කරන්නේදී අපි යෙදවුමක් හැටියට අපි මේ තොරතුරු තමයි අපි පාවිච්චි කරන්නේ. එතකොට ඒ තොරතුරු අපේ ගනුදෙනු හා සිද්ධීන් ලෙස අපි වෙන් කරනවා. ඊළඟට ඒක තමයි බලන්න යන්නේ, ගනුදෙනු කියන්නේ මොනවටද, සිද්ධීන් කියලා කියන්නේ මොනවටද කියලා එක අපි බලන්න යනවා. එතකොට දැනට අපි ගිණුම් කරන්නේදී යෙදවුමක් හැටියට අපි පාවිච්චි කරන්නේ නිමවුම්, ගිණුම් කරන්නේ නිමවුම් වෙන මූල්‍ය ප්‍රකාශන හදන පදනම් හැටියට අත්‍යවශ්‍යම මූල්‍ය වශයෙන්ම අපිට ඕන කරන දේවල් තමයි අපි ගිණුම් කරන්නේදී යෙදවුම් හැටියට අපි සලකන්නේ, අපි බලන්නේ. එතකොට මේ දේවල් අපි ඊළඟට බලමු. ගණදෙනු කියන්නේ මොනවද, සිද්ධීන් කියන්නේ මොනවටද කියලා උදාහරණයක් එක්ක අපි බලන්න යනවා. In the accountings, as an input we are considering in input in the accounting, so what's used as a basic information for the preparation of financial statements are known as the accounting inputs. In the accounting we are making inputs, making information into a output. Our output is financial statement is the output of accounting process. In the accounting, the output is accounting financial statements. The information we need to fulfill the financial statements are called as a accounting input. That's why we can divide them into two parts. First one is transaction and the events. After that we are going to learn what is transaction and what are the events.
are the differences between those things. And first thing, just you have to know the accounting inputs are known as the used basic information for the preparation of financial statements are known as a accounting input. The using the information, basic information we are using in this financial statements are known as accounting inputs. அப்போ இந்த விஷயம் தான் நம்ம உள்ளீடுகள் அப்படின்னு சொல்கிறது. இந்த ரெண்டு விஷயங்கள் தான், கொடுக்கல் வாங்கல்கள், அடுத்தது நிகழ்வுகள். அப்போ முதலாவது கொடுக்கல் வாங்கல்கள் அப்படின்னா என்னன்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா, கணக்கீட்டு உள்ளீடுகளுக்குரிய தகவல்களை பதிவு செய்யும் மூல ஆவணங்கள் தொடர்பான முதலில் கவனம் செலுத்துறது தான் நம்ம கொடுக்கல் வாங்கல்கள். அப்போ கொடுக்கல் வாங்கல் ஒன்றுக்கு கட்டாயம் மூல ஆவணங்கள் கட்டாயமாக இருக்கும். அப்போ கொடுக்கல் வாங்கல்கள்லாம் என்னன்னா, இரு பிரிவினர்களுக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறும் பெறுவகைகளின் பணத்தினால் அளவிடக்கூடியவைகள் கொடுக்கல் வாங்கல்கள் எனப்படும். அப்படின்னா ரெண்டு பிரிவினர்களுக்கிடையில நடக்கிற பரிமாற்றம் என்ன இடம்பெறுகிற பரிமாற்றத்தில் பணத்தினால் அளவிடக்கூடிய விஷயங்களை தான் நம்ம கொடுக்கல் வாங்கல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம பாருங்க, இந்த கொடுக்கல் வாங்கல்களாக இருந்தாலும் சரி, நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே கட்டாயம் மூல ஆவணங்கள்ன்றது ரொம்ப முக்கியம். சரியா? முதல் பாயிண்ட் போட்டிருக்கு பாருங்க, கணக்கீட்டு உள்ளீடுகளுக்குரிய தகவல்களை பதிவு செய்யும் மூல ஆவணங்கள் தொடர்பான முதலில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு கொடுக்கல் வாங்கல்களாக இருந்தாலும் சரி, ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஒரு உள்ளீடாக நம்ம கணக்கீட்டில் எடுக்கணும்னா கட்டாயம் அதுக்கு ஒரு மூல ஆவணம் இருக்கணும். மூல ஆவணம்னு சொல்கிறது இப்போ கடையில் வாங்குகிற பில் மாதிரி ஏதாவது ஒரு ஆவணம் அது கட்டாயம் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், அங்கே போட்டிருக்கு காசு பெறுவனவின் போது பற்று சீட்டு, காசு கொடுப்பனவின் போது கைச்சாத்து. அப்படின்னா நம்ம பிஸ்னஸில் ஒரு காசு நமக்குள்ளே வருதுன்னா, காசு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு பற்று சீட்டுன்றது பில். கட்டாயமாக ஒரு பில்லை வந்து நம்ம இஷ்யூ பண்ணியே ஆகணும். காசு நம்ம ஒருத்தர் நம்ம காசு வாங்குகிறோம் அப்படின்னா அவருக்கு கட்டாயம் பில் கொடுக்கணும். அதே மாதிரி காசு கொடுப்பனவின் போது கைச்சாத்து. அப்படின்னா நம்ம யாருக்கு சரி காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட சைன் வாங்கினா ஒரு இது இருக்கிறோம், இவ்வளோ காசு நான் கொடுத்தேன், அவர் அதை வாங்கிக்கிட்டாரு அப்படின்றதுக்கான ஒரு கைச்சாத்து. கட்டாயம் இது ரெண்டும் இருக்கணும். காசு வாங்கும்போது நம்ம அவருக்கு பில் கொடுக்கணும், அதே மாதிரி அவருக்கு நம்ம காசு கொடுக்கும் பொழுது கட்டாயம் நம்மகிட்ட ஒரு கைச்சாத்து இருக்கணும், அவருக்கு நம்ம காசு கொடுத்ததுக்கான ஒரு ப்ரூஃப். அப்போ இந்த ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம கொடுக்கல் வாங்கல்களாக இருந்தாலும் சரி, நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அதை ஒரு உள்ளீடாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. கட்டாயம் நம்மளுக்கு ஆதாரம் தேவை. அதை தான் நம்ம மூல ஆவணங்கள்னு சொல்லுவோம். மூல ஆவணங்கள் என்னென்ன ஆவணம், நான் இதை செஞ்சதுக்கு ஒரு ஆதாரமாக என்ன ஆவணம் இருக்குதோ அதை தான் நம்ம மூல ஆவணம்னு சொல்லுவோம். சரியா? ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்கும் ஒவ்வொரு வகையான மூல ஆவணங்கள் தேவைப்படும். சரியா? அதுதான் மூல ஆவணங்கள்னு சொல்லுவோம். அப்போ கொடுக்கல் வாங்கல்களுக்கு உதாரணங்கள் பாருங்கள். விற்பனைக்காக ரூபாய் 30,000 பெருமானம் கொண்ட பொருள் தொகுதி கொள்வனவு. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, விற்பனைக்காக சாமான் வாங்கியிருக்காங்க, ஸ்டாக். சரியா? அவங்க விற்கிறதுக்காக சாமான் வாங்கியிருக்காங்க. எவ்வளோதுக்கு? 30,000 ரூபாய்க்கு. இது வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல்கள். 30,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து சாமானை வாங்கியிருக்காங்க. 30,000 காசு நம்மக்கிட்ட இருந்து போயிருக்கு, அவங்கக்கிட்ட இருக்க சாமான் நமக்கு இல்லை பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. சரியா? காசு போயிட்டு சாமான் வந்திருக்கு. அப்போ 2 பேருக்கு இடையில பரிமாற்றம் நடைபெற்றிருக்கு. அப்போ அது வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல். இன்னும் 2வது உதாரணம் பாருங்கள். வங்கியிலிருந்து ரூபாய் 50,000 கடன் தொகை பெறும் பொழுது நம்ம ஒரு கேரண்டி ஒன்று கொடுக்குறோம். சரியா? அவர் அதுக்காக பணத்தை கொடுக்குறாரு நம்மக்கிட்ட. சரியா? இதுவும் ஒரு கொடுக்கல் வாங்கல் தான். யோசிக்கக்கூடாது, காசு மட்டும்தானே நம்மளுக்கு வருது, நம்ம ஒன்றுமே அவங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுவும் ஒரு கொடுக்கல் வாங்கல். நம்ம காசு பரிமாற்றம் அங்கே இடம்பெறுது, ஒரு பரிமாற்றம் தான் அது. நம்ம ஒரு பிஸ்னஸை அடகு வச்சு நம்ம காசு வாங்கலாம், இல்லாட்டி நகையை வச்சு வாங்கலாம், இல்லாட்டி ஒரு நம்ம பர்சனல் லோனுங்கும் போது நம்மளை தான் அந்த இடத்துல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம், நம்ம தான் அந்த இடத்துல நம்மளே வைக்கிற மாதிரி தான். சரி? அப்போ அங்கே ஒரு பரிமாற்றம் நடைபெறுது. லோன் வாங்கும் பொழுதும் வங்கியில் கடன் வாங்கும் பொழுதும் ஒரு பரிமாற்றம் அங்கே நடைபெறுது. சரி? அப்போ அது ஒரு கொடுக்கல் வாங்கல். அடுத்தது ஊழியர் சம்பளமாக ரூபாய் 10,000 செலுத்துதல். ஊழியர் வந்து அவரோட உழைப்பை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறாரு. அதான் அவருக்கு உழைப்புக்கான கூலி. அவர்கிட்ட உழைப்பை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இருந்து கூலியை வாங்கிக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு பரிமாற்றம் நடைபெறுது. அப்போ அது ஒரு பரிமாற்றம். அப்போ இதுதான் கொடுக்கல் வாங்கல்கள்னு சொல்கிறது. அப்போ கொடுக்கல் வாங்கல்கள்ன்றது கட்டாயம் 2 விஷயங்கள் அந்த இடத்துல என்ன செய்யப்படணும், பரிமாற்றம் செய்யப்படணும் 2 பிரிவினருக்கிடையே. அதை தான் நம்ம கொடுக்கல் வாங்கல்கள் அப்படின்னு சொல்லுவோம். එතකොට අපි බලුවම මේ
ගනුදෙනු කියලා කියන්නේ ගිණුම් කරණයේදී ගනුදෙනු කියලා කියන්නේ නැත්නම් සිද්ධීන් මේවා තමයි අපි කලින්ම බැලුවා යෙදොම් හැටියට අපි බැලුවා. යෙදොම් කියලා කියන්නේ මේ දෙකට කියලා අපි බැලුවා. එතකොට මේ දෙක අපි යෙදොමක් හැටියට පාවිච්චි කරන්න නම් අපිට අනිවාර්යෙන් මූල්‍යාශ්‍ර ලේඛන කියලා අපිට අවශ්‍ය වෙනවා. ඒ කියන්නේ දැන් එක සිද්ධියක් නැත්තම් ගනුදෙනුවක් වුණා කියලා අපිට ප්‍රූෆ් කරන්න මොකක් හරි ඩොකියුමන්ට් එකක් ඕනේ. හරිද? ඒ කියන්නේ ලේඛන මොකක් හරි. හරි මේක ඇත්තටම වුණා කියලා අපිට පෙන්눔 කරන්න අපිට ලේඛනයක් ඒ කියන්නේ ඩොකියුමන්ට් එකක් ඕනේ. ඒවට තමයි මූලාශ්‍ර ලේඛන කියලා කියන්නේ. දැන් උදාහරණයක් බලන්න අපි මුදල් ලැබීමේදී අපි මුදල් ගන්නකොට කාගෙන් හරි සල්ලි ගන්නකොට ලදුපත කියලා ඒ කියන්නේ බිල්පතක් හරි බිලක් එයාට දෙන්න ඕනේ. එයාගෙන් මං සල්ලි ගත්තා. එයා මට සල්ලි දුන්නා කියලා අපි ලදුපත කියලා කියන්නේ එකට. එතකොට ඒකෙන් එකක් එයාට ඉෂු කරන්න ඕනේ. අපි ගාව තියාගන්න ඕනේ කොපි එකක්. හරි ඒ වගේම මුදල් ගෙවීම කරනකොට හරි අපි කාට හරි අපි සල්ලි දෙනකොට වවුචර් කියලා. හරි මුදල් ගෙවීම කරනකොට වවුචර් හරිද ඒව පාවිච්චි කරන්න ඕනේ. එම මොකක් හරි මූලාශ්‍ර ලේඛනයක් නැති ගනුදෙනුවක් හෝ සිද්ධීන අපිට මේ ගිණුම් කරණයේදී පාවිච්චි කරන්න බෑ. අනිවාර්යෙන් මූලාශ්‍ර ලේඛන තියෙන්නම ඕනේ. එහෙම නැති එකක් අපිට මෙතන යෙදවුමක් හැටියට පාවිච්චි කරන්න බෑ. එතකොට බලන්න ගනුදෙනු කියලා කියන්නේ දෙපාර්ශවයක් අතර හෝමාරුවක් සිදුවන මුදලින් මැනිය හැකි දේවල් අපි ගනුදෙනු කියලා කියන්නේ. මෙතන බලන්න දෙකයි. පළවෙනියට ඒක දෙපාර්ශවයක් අතර හෝමාරුවක් වෙන්න ඕනේ. අනිත් එක මුදලින් මැනිය හැකි දෙයක් වෙන්න ඕනේ. එතකොට තමයි අපි ගනුදෙනු කියලා මෙතනදී කියන්නේ. හරි. එතකොට උදාහරණ බලන්න නිදසුන් බලන්න විකිණීම සඳහා රුපියල් 30000ක භාණ්ඩ තොගයක් මිලදී ගැනීම. යම් විකිණීම සඳහා භාණ්ඩ තොගයක් මිලදී ගන්නකොට අපි එයාට සල්ලි දෙනවා. එයා අපිට බඩු දෙනවා. එයා තොග අපිට ලබා දෙනවා. එතකොට එතන හුවමාරුවක් දෙපාර්ශවයක් අතර හුවමාරුවක් එතන සිද්ධ වෙනවා. අපි දෙන 30000ට එයා ඒකට සමාන භාණ්ඩ අපිට ලබා දෙනවා. භාණ්ඩ තොගයක් අපිට ලබා දෙනවා. ඊළඟට බලන්න බැංකුවෙන් රුපියල් 50000ක ණය මුදලක් ලබා ගැනීම. ණය මුදලක් කියලා කියනකොට එතන එයාලා විතරනේ අපිට සල්ලි දෙන්නේ. අපි මුකුත් දෙන්නේ නැහැ කියලා හිතන්න එපා. අපි එයාලා ණය දෙනවට අපි මොකක් හරි ගැරන්ටි එකක් හරි බොන්ඩ් එකක් හරි එහෙම අපි මොකක් හරි දෙයක් එයාලට දෙනවා. එතකොට ඒක දීලා තමයි අපි එයාලගෙන් සල්ලි ගන්නෙ. නිකන් එයාලා සල්ලි දෙන්නේ නැහැ. එතකොට එතනක් හුවමාරුවක්. මොකක් හරි ඩොකියුමන්ට් එකක් මොකක් හරි වස්තුවක් මොකක් හරි සම්පතක් අපි යාලට දීලා තමයි අපි සල්ලි ගන්න යාලගෙන්. එතකොට ඒකත් එක විදිහක හුවමාරුවක් තමයි. ඒ නිසා තමයි අපි මේක ගනුදෙනු යටතේ අපි දාලා තියෙන්නේ. ඒ වගේම සේවක වැටුප්. සේවකයන් අපි ගාව වැඩ කරන අය අපිට යාලා සේවාවක් කියන්නේ එයාගේ ශ්‍රමය අපිට ලබා දීලා ඒ ශ්‍රමයට හරියන පඩියක් වැටුපක් එයා අපින් ගන්නවා. එතකොට එතනත් හුවමාරුවක්. එයා ශ්‍රමය දීලා අපෙන් පඩියක් ගන්නවා. එතනත් හුවමාරුවක් වෙනවා. එතකොට මේකත් අපි ගනුදෙනු. මේ වගේ ගොඩාක් දේවල් තියෙනවා. කෙලිම හුවමාරුවක් වෙන දෙයක් අපිට ගනුදෙනු කියලා කියන්න පුළුවන්. මේක තමයි අපි ගිණුම් කරණයේදී ගනුදෙනු කියලා අපි සඳහන් කරන්නේ. In the accounting before entering the transaction or the event has an input in the accounting, we should have to consider the things we have to before inputting anything. We should have to have a prime document to record the relevant information of the accounting input. Every accounting inputs should be have a prime document. Then only we can input the transaction or event as an input. Otherwise, we can't consider them as a input. The only we should have to have a prime documents. Then only we can input them as a accounting inputs. Okay, you see the examples. When money received, the receipt. If we receive any money from anyone, we should have a receipt for that. Without a receipt, we can't entering a money like a bill. Okay, and after that money is paid out. If we are paying anything, we should have a payment voucher. Then only we can enter them as a payment. Without a payment receipt, we can't enter a single payment for the accounting. We should have to keep the payment receipt.
then only we can input them. After that, we are going to learn what is the transaction. A transaction takes place when an exchange that is measurable in the monetary term is made between two parties. Two things. It should be something. It can be anything. Should be exchanged between two parties. And another one is it should be measurable in monetary terms. It should be measurable by money. Then only we can consider that as a transaction. See the examples. Purchasing a stock for a good worth 30,000 worthly goods stocks are purchased. Purchase means they are buying them. Then this is a exchanging. They are giving money and they are getting a stock, getting goods for the money. It's an exchange. After that, obtaining a bank loan of 50,000. Obtaining means you can think that the bank loaning just only they are giving money. We didn't give anything. Not like that. We are giving a document or payment proof or any bond for the loan. Then only they will give the loan money. Then it's also a exchanging, getting money from that. And after that, payment for wages. Wages means the labors. They are giving their labor for resource to us, and they are getting wages for the laboring. It's a resource. We all know that labor is a resource. They are giving their effort, and they have been paying for the effort they are putting into the process of production. That's why we are paying salary for them. அப்போ கொடுக்கல் வாங்கல்கள்னு சொல்கிறது இந்த விஷயத்தை தான். கொடுக்கல் வாங்கல்கள்னா சிம்பிள். ஒன்று, அதில் ரெண்டு பேருக்கு இடையில நடைபெறதான பரிமாற்றம் இருக்கணும். அது இல்லாமல் அது பணத்தினால் அளவிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். சரியா? அப்போ இந்த கொடுக்கல் வாங்கல்கள் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், வணிகத்தின் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமை, இது மூன்றுலையுமே மாற்றம் ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் காசு கொடுத்து ஏதாவது ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால், காசு கொடுத்து ஒரு பைக் ஒன்று வாங்குறீங்க, இல்லாட்டி ஒரு மெஷின் ஒன்று வாங்குறீங்க உங்களோட பிஸ்னஸ்க்காக. இப்போ மெஷின் ஒன்று வாங்கும்பொழுது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். உங்ககிட்ட இருக்க காசுன்ற சொத்து குறைஞ்சி மெஷின்ற சொத்து அதிகரிக்கும். புரியுதா? இப்போது காசுன்றது குறைஞ்சி ஒன்று மெஷின். இல்லை நீங்கள் லோனுக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால், பேங்க்கில் லோன் ஒன்று எடுத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட பொறுப்பு கூடும். ஏன்னா பேங்க்குக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு அது வந்து ஒரு பொறுப்பு. பொறுப்பு கூடி சொத்து கூடும். புரியுதா? இதை நம்ம செஞ்சு ப்ராக்டிக்கலாக செய்யும்போது உங்களுக்கு விளங்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல்கள் செய்யும் பொழுது உங்கள்கிட்ட சொத்துட்டு மதிப்பிலையோ இல்லாட்டி உங்கள் உரிமைட்டு மதிப்பிலையோ இல்லாட்டி பொறுப்புலையோ ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். சரியா? அது இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் சொத்து மதிப்பு தானாக கூடும். இப்போ சொத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அந்த கொடுக்கல் வாங்கல், அது கண்டிப்பாக நடக்கும். එතකොට තව වැදගත් දෙයක් තමයි අපි මේ ගනුදෙනු කියන බලනකොට මේ ගනුදෙනු නිසා ව්‍යාපාරයේදී වත්කම් හිමිකම් වගකීම් වල මූල්‍යමය ලෙස වෙනස් වීම සිදු වෙනවා. එතකොට උදාහරණයට ඔයා මේ භාණ්ඩයක් ඔයා මිලදී ගන්නවා නම්, කියන්නේ මැෂින් එකක් යන්ත්‍රයක් ඔයා මිලදී ගන්නවා නම්, එතන හිතලා බලන්න වෙන දෙයක්. ඔයා සල්ලි දීලා ඒක ගන්නවා නම් ඔයා ගාව තියෙන මුදල් අඩු වෙලා යන්ත්‍රය කියන වස්තුව නැත්නම් සම්පත එතන වත්කම එතන වැඩි වෙනවා. හරි? මුදල් කියන වත්කම අඩු වෙලා සම්පත් කියන නැත්නම් වත්කම් කියන එතන ඒ සම්පත ඔයා ගාව වැඩි වෙනවා. එතකොට බලන්න එතන වෙනස්කමක් වෙනවා. ඔයා ගාව තියෙන අර වත්කමේ පොඩි වෙනසක් මොකක් හරි වෙනසක් වෙනවා. සල්ලි අඩු වෙලා වත්කම් වැඩි වෙනවා. කියන්නේ මැෂින් කියන ඒ කියන්නේ යන්ත්‍රය කියන වත්කම වැඩි වෙනවා. එතන වෙනස්කමක් සිදු කරනවා අනිවාර්යයෙන් මේ ගනුදෙනුව අපි මොකක් හරි කරනකොට. In the transaction, there will be a change. This transaction will be result in changes in the financial position of the assets and liabilities and the equity. Okay, the assets. Think about that. If you're buying a machinery, that will be affects in your assets. If you buying the machinery for the cash, it will be affecting your assets like this. The cash will be low and your assets, machinery assets will be high. It will be increased. Your cash will be decreased and your machinery assets will be increased.
it will be definitely affecting on your assets or liability or in the equity as well. அப்போ இதுதான் நம்ம கொடுக்கல் வாங்கல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கொடுக்கல் வாங்கல்களுக்கு அடுத்தது வந்து நிகழ்வுகள்னா என்னன்னு சொன்னால், இரு பிரிவினர்களுக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறாவிடினும் கூட வணிகத்தின் சொத்து பொறுப்பு உரிமை என்பவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பணத்தினால் அளவிடக்கூடியவைகள். ரொம்ப சிம்பிள். 2 நபருக்கு இடையில ஏதாவது ஒரு பரிமாற்றம் இடம்பெற்றா அது கொடுக்கல் வாங்கல்கள் பரிமாற்றம் நடக்கணும். அதே மாதிரி பணத்தில் அளவிடக்கூடியதாக இருக்கும். இது வந்து என்னன்னா, பரிமாற்றம் நடைபெறாவிட்டாலும் நம்ம பார்த்த அந்த சொத்து பொறுப்பு உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பணத்தினால் அளவிடக்கூடியது. சரி, நம்ம பார்த்தோம் கொடுக்கல் வாங்கல்கள் ஒன்று நடந்தால் கட்டாயம் அது சொத்துலையும் உரிமையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தும். சொத்து பொறுப்பு உரிமையில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அப்படி கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறாமலே இதில் ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குமான்னு கேட்டால் இருக்குது. சரி, அப்போ அதை தான் நம்ம நிகழ்வுகள்னு சொல்லுவோம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிகழ்வுகள் அப்படின்றது 2 பேருக்கு இடையில பரிமாற்றம் நடக்காட்டியும் சொத்து பொறுப்பு உரிமையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பணத்தினால் அளவிடக்கூடியது தான் நம்ம நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்கிறது. சரியா? இது எப்படியா இருக்கும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இயந்திரம் தளபாடம் போன்ற சொத்துக்கள் பயன்படுத்தப்படுவதன் காரணமாக பெருமான தேவையடைதல், அது ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கு. பாருங்கள், இங்கே பரிமாற்றம் எதுவுமே நடக்கலை, ஆனாலும் அந்த சொத்து விட்டு பெருமானம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போது 10 லட்சத்துக்கு ஒரு இயந்திரம் வாங்கினீங்க. சரியா? நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 5 வருஷம் கடந்து போகும்போது எதுவுமே நடக்காமல், ஆனால் அந்த இயந்திரத்துக்கு பெருமதி குறைஞ்சிருச்சு 5 லட்சமாக. 10 லட்சத்துக்கு வாங்கினது 5 லட்சமாக குறைஞ்சிருச்சு. அங்கே எதுவும் பரிமாற்றம் நடக்கலை. நீங்கள் அந்த இயந்திரத்தில் 5 லட்சத்தை தூக்கி யாருக்கும் கொடுக்கல, பார்ட்ஸை கழட்டி விற்கலை. சரி, அதனால அதோட பெருமானம் குறையலை. காலப்போக்கில் அதோட பெருமானம் தேவடைஞ்சனால, பெருமதி குறைஞ்சனால அதோட பெருமானமும் குறைஞ்சிருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போது உங்களோட சொத்துக்களுக்கு கீழே இயந்திரம் 10 லட்சம் அப்படின்னு போட்டிருப்பீங்க. இதே 5 வருஷம் போனதுக்கப்புறம் 10 லட்சம்னு போட முடியாது. ஏன்? இப்போ அதோட பெருமதி 10 லட்சம் கிடையாது, 5 லட்சம். அப்போ குறைஞ்ச போன அந்த 5 லட்சம் எங்கே போணுச்சு? அப்போ அது வந்து ஒரு நிகழ்வு. சரியா? அது நீங்கள் அந்த 5 லட்சத்தை யார்ட்டையும் கொடுக்கவும் இல்லை, யாரும் உங்கள்கிட்ட இருந்து வாங்கவும் இல்லை. அது வந்து ஒரு நிகழ்வு. அதே மாதிரி பாருங்கள், இருப்புகள் சேதமடைகிறது அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சு அதில் சாமான்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கீங்க. திடீர்னு ஒரு தீ விபத்தோ இல்லாட்டி ஒரு திருட்டாக கூட இருக்கலாம், ஒரு களவு ஏதாவது நடந்து உங்கள்கிட்ட இருக்க இருப்புகள் ஏதாவது சேதம் அடைஞ்சின்னு சொன்னால், அங்கே வந்து நடந்தது வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல்கள் கிடையாது. அங்கே 2 பிரிவினர்கள் இல்லை, அவங்கக்கிட்ட எதுவும் பகிரப்படலை, பரிமாற்றம் நடைபெறலை. ஆனாலும் உங்கள் சொத்து பாதிக்கப்பட்டுச்சா இல்லையா? இருப்புன்றது ஒரு சொத்து. சரியா? இப்போ நீங்கள் ஒரு 2 லட்சத்துக்கு சாமான் வாங்கி வச்சுருந்துருக்கீங்க. ஒரு தீ விபத்து நடந்ததுனால அதில் ஒரு 10,000 ரூபா பெறுமதியானது வந்து எரிஞ்சு போச்சு. அதை எடுத்து நீங்கள் விற்கலாது. அதை என்ன செய்யணும்? அகற்றி தான் உங்களோட சொத்து பெறுமதியில் 10,000 ரூபா குறைய அடைஞ்சிடும். குறைஞ்சது எப்படி? நீங்கள் யாருக்கு சரி விற்றீங்களா, டொனேஷனாக கொடுத்தீங்களா? இல்லை, அது தானாக குறைவடைச்சு இந்த சேதம் அடைஞ்சனால. திருட்டு நடந்தாலும் அந்த மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி நடக்கிறத நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பரிமாற்றம் நடக்காமலே சொத்து பொறுப்பு உரிமையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். கட்டாயம் பணத்தால் அளவிடக்கூடியதாக இருக்கணும். சரியா? உதாரணத்துக்கு உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நல்ல பேர் இருக்குது. சரி, அவங்க மேலே நல்ல மதிப்பு இருக்குது. இந்த ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டா சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல பேர் இருக்குது, நன்மதிப்புன்னு சொல்கிறது. அது என்ன செஞ்சிருச்சுன்னா, நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக்கும் செஞ்சுட்டீங்க, சாப்பாடு டேஸ்ட்டாக இல்லை அப்படின்றனால அந்த நன்மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் சாப்பாடு நல்லா செய்கிறீங்கன்ற ஒரு பேர் வெளியில் இருக்கனால தான் தூரத்தில் இருக்கவங்க கூட தேடி வந்து உங்கள் கடையில் சாப்பிட்டு போகிறாங்க. இப்படி ஒரு கெட்ட பேர் உங்களை பற்றி வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிஸ்னஸ் சரியான மாதிரி குறையும், நிறைய லொஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனாலும் அதை வந்து பணத்தால் அளவிட முடியாது. நன்மதிப்பை வந்து பணத்தால் அளவிட முடியாதுன்றனால நம்ம அதை அக்கௌண்டிங்கில் சேர்த்துக்க முடியாது. அதுவும் ஒரு நிகழ்வு தான், ஆனாலும் அதை நம்ம சேர்த்துக்க முடியாது. ஒரு நிகழ்வாக இருக்கணும், அது பணத்தால் அளவிடக்கூடியதாக இருக்கும். அப்போ தான் நம்ம இதில் ஒரு உள்ளீடாக பயன்படுத்த முடியும். එතකොට බලන්න මෙතන සිද්ධීන් කියලා කියන්නේ මොනවද කියලා කිව්වොත් මෙතන ගිණුම් කරන යනුව මේ සිද්ධීන් කියලා කියන්නේ
අපි මෙතන අපි ගණදෙන කියන බලනකොට දෙපාර්ශ්වයක් අතර හෝමාරුවක් වෙන්න ඕනේ කියලා බැලුවා. මෙතනදී අපි දෙපාර්ශ්වයක් අතර හෝමාරුවක් සිදු නොවුවද ව්‍යාපාරයේදී වත්කම් වගකීම් හිමිකම් කෙරෙහි බලපෑමක් ඇතිවන මුදලින් මැනිය හැකි දේවල් අපි සිද්ධිය කියලා කියනවා. අපි දැන් ගණදෙන කෙනේ ඉගෙන ගන්නකොට බලවා මෙතන ගණදෙන කියලා කියන්නේ වත්කම් හිමිකම් වල වගකීම් වල මූල්‍යමය වෙනසක් ඇති කරන දේවල් හැටියට තියෙනවා කියලා. එතකොට එතන මේවා වල මොකක් හරි බලපෑමක් ඇති වෙනවා. හරි. එතකොට ඒ වගේම මෙතන හෝමාරුවක් වෙන්නේ නැතුවම මේ වත්කම් හිමිකම් වල වගකීම් වල මොකක් හරි බලපෑමක් ඇති කරන්න පුළුවන් දේවල් තියෙනවද කියලා අහුවොත් තියෙනවා. එහෙම දේවල් වෙන්නත් පුළුවන්. දැන් ව්‍යාපාරයේදී එහෙම දේවල් සිද්ධ වෙනවා. ඒකට ඒව බලන්න උදාහරණ බලන්න යන්ත්‍ර ලී බොඩු ආදී වත්කම් භාවිතයේදී භාවිතයන් සමග ෂයවීම. ඒ කියන්නේ ෂයවීම කියලා කියන්නේ අගය අඩුවීම. දැන් උදාහරණයට ඔයා යන්ත්‍රයක් ලක්ෂ 10කට ඔයා මිලදී අරන් තියනවා නම් අවුරුදු 5ක් යනකොට ඔයාට ඒ ලක්ෂ 10ටම ඒක විකුණන්න බෑ. හරි අවුරුදු 5ක් යනකොට ඉබේම ලක්ෂ 5ක් එයා ඒකේ අගය අඩු වෙලා ඇති. එතකොට එතන අඩු වුණ අර ලක්ෂ 5 මොනවද උනේ? ලක්ෂ 5ට මොකද්ද සිද්ධ වුනේ? ඔයා කාටවත් දුන්නේ නැහැ. කවුරුත් ඔයාගෙන් හොරකම් කරේ නැහැ. හැබැයි නිකන් ඒකේ වත්කමේදී පොඩි අඩුවීමක් ලක්ෂ 5ක් අඩු වෙලා තියෙනවා. බලන්න වත්කමේදී ඔයා ගත්ත දවසේ ලක්ෂ 10ක් මේ යන්ත්‍ර උපකරණ ලක්ෂ 10ක් කියලා දාන්න ඇති. හැබැයි අවුරුදු 5ක් ගියාට පස්සේ ඔයාට ලක්ෂ 10ක් කියලා දාන්න බෑ. ඇයි? ඒකේ අගය අඩු වෙලා තියෙන්නේ. හරි. එතකොට ඔයාට ලක්ෂ 5යි කියලා තමයි දාන්න පුළුවන්. එතකොට එතන අඩු වුණ ලක්ෂ 5ට මොකද්ද උනේ? ඒක සිද්ධයක්. හරි. ඒක ෂය වීමටපත් වෙලා තියෙනවා. ඒ වගේම භාණ්ඩ තොග විනාශයටපත් වීම. දැන් භාණ්ඩ කියලා කියනකොට ඔයා ස්ටෝර් රූම් එකක් හදලා ඒක තමයි ඔක්කොම ස්ටෝර් කරලා තියෙන්නේ. දැන් උදාහරණයට සමහර විට ගිනි අරන් ඒකින් ලක්ෂ 2කට ස්ටෝර් තොග අරන් තියාගෙන ඉන්නවා. මේකෙන් ගිනි පත් වුණ නිසා ලක්ෂ 10000ක බඩු ඔයා විනාශ වෙලා ගිහින් තිබ්බනම් ඒ විනාශ වුණ දේ එතන හුවමාරුවක් සිද්ධ වුණේ නැහැ. නිකම්ම විනාශ වෙලා ගියා. නැත්තම් හොරකමක් ඒ මොකක් හරි වෙලා ඒක විනාශ වෙලා ගියා නම් එතන වුණ එක ගනුදෙනුවක් නෙමෙයි, ඒක සිද්ධියක්. එතන හුවමාරුවක් වුණේ නැහැ. හැබැයි එතන මේ වත්කමේ පොඩි අඩුවීමක් සිදු වෙලා තියෙනවා. එතකොට මේ වගේ දේවල් තමයි අපි සිද්ධීන් හැටියට සැලකන්නේ. හරි. වගකීම් හිමිකම් වල අඩුවීමක් ඇති කරන මුදලින් මැනිය හැකි ඕනෑම දෙයක් අපි සිද්ධීන් කියලා කියන්න පුළුවන්. එතන හුවමාරුවක් නොවුනත්. හරිද? ඒ වගේම තව දෙයක් කියන්න නම් මේ සිද්ධීන් කියලා කියනකොට ඒක අනිවාර්යෙන් මුදලින් මැනිය හැකි දෙයක් වෙන්න ඕනේ. දැන් උදාහරණයට ඔයාගේ බිස්නස් එක ගැන එළිය කට්ටියන්ට හොඳ නමක් තියෙනවා නම් හරිද? හොඳ බිම්බයක් තියෙනවා නම් ඒක අපිට මුදලින් මනින්න බෑ. එතකොට ඒකේ පොඩි අඩුවක් නැත්නම් උදාහරණයට ඔයා හොටෙල් එකක් කරනවා නම් එළිය ඔක්කොම කට්ටිය හිතන්නේ ඔයාගේ හොටෙල් වල කෑම හොඳයි කියලා. ඒ නිසා දුර ඉඳලා වුණත් කට්ටිය ඇවිල්ලා කාලා යනවා. හැබැයි මොකක් හරි වැරදීමක් නිසා ඔයා ඒ හොඳ නමට මොකක් හරි වෙලා කෑම රස නැහැ කියලා කතාවක් පැතිරුණොත් හරි ඔයාගේ කඩේට එන අයගේ සංඛ්‍යාව අඩු වෙනවා. එතකොට එත බලන්න හොඳ නම කියන එක කොච්චර වැදගත්ද. හැබැයි අපි ඒක මුදලින් මනින්න බැරි නිසා අපිට බෑ ඒක මේ සිද්ධියක් හැටියට අපිට සලකන්න. හරි. ඒක අනිවාර්යෙන් මුදලින් මැනිය හැකි දෙයක් වෙන්න ඕනේ. එතකොට විතර අපිට ඒක මේ යදොමක් හැටියට ගිණුම් කරන්නේදී පාවිච්චි කරන්න පුළුවන්. සිද්ධියක් හැටියට සලකන්න පුළුවන්. In the accountings, we have talked about the transaction. After that, the events. What are the events means? Even where an exchange does not take place between two parties, if changes that are measurable in money terms that affects the assets, liability and the equity take place, these are identified as events. The transactions, there's no exchange does not take place between two parties, but they are affecting in the assets, liability and the equity in the money terms. How it be possible? Is that possible for
the business, yes, it's possible. For see the examples, assets such as plant and furniture and fittings depreciate as the result of usage, reducing in the value. The depreciation means reduction in the value. For an example, if you got the machinery for the 10 lakhs, it will be automatically depreciate after 5 years. It will be the value of the machinery will be changed into as a 5 lakhs because of the depreciation. It's not a fault of you, it's not a transaction, it's not even any exchange that not take place in there, but the value of the assets will be reduced. How it possible? Because of the reduction of value. Okay, because of the usage, the value of the machinery will be reduced. Okay, that's the event. Sam has that. And a stock of good getting destroyed means you have stored all the goods for the selling into the storeroom. Because of a fire accident or the theft, it can be destroyed. Because of that, your assets value will be decreased because of the destroyed. Then it was an event. You can measure that as a value. You can measure how much of the goods are destroyed by the money. Then you can input as a event. For another example, goodwill is not an assets, but goodwill is more important for a business, but we can't input that as a input that in the accounting, because we can't measure the goodwill in the monetary terms. Okay, that's why we can't input the goodwill into the events. Okay, the events means even there are an exchange that not take places, but they are affecting in the assets and the liability and the equity in the monetary terms, measurable in the monetary terms. Then we can consider that as a event. அப்போ கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்றது இந்த ரெண்டு உள்ளீடுகளும் இதுதான். இந்த விஷயங்களை தான் நம்ம உள்ளீடுகள் அப்படின்னு சொல்றோம். கொடுக்கல் வாங்கல்கள் என்ன, நிகழ்வுகள் என்னன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, கணக்கீட்டு படிமுறைகள் எப்படி இருக்கும், செயல்முறை விட்டு படிமுறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, பாருங்க, நான் உதாரணத்தோட போறேன். இப்போ ஒரு கடைக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு கடைக்கு நான் போறேன். நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட ஒருத்தர் சாமான் வாங்குறாரு, காசு கொடுத்து என்கிட்ட ஒரு பொருள் வாங்குறாரு அப்படின்னு சொன்னால், நான் என்ன செய்வேன், அவர்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு என்கிட்ட இருக்க பில்லில் நான் என்ன செய்வேன், ஒரு பில்லு நான் எழுதி அவருக்கு நான் கொடுத்துருவேன். என்கிட்ட ஒரு கொப்பி இருக்கும். சரியா, அதான் கொடுப்பனவு சீட்டு அப்படின்னு சொல்கிறது. சரியா, அப்போ நான் ஒரு பில்லுன்னு கொடுத்துட்டு அவருக்கு என்ன செய்வேன், நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு பற்று சீட்டு ஒன்று கொடுத்துருவேன். அவர்கிட்ட காசு வாங்கினதுக்கான ஒரு பற்று சீட்டை எழுதி கொடுத்துட்டு ஒரு பில்லை கொடுத்துட்டு நான் அவர்கிட்ட காசை வாங்கிக்குவேன். சரியா, அது ஒரு கொடுக்கல் வாங்கல். அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கான மூல ஆவணங்கள். சரியா, அப்போ மூல ஆவணம் எது, பற்று சீட்டு. அவர் என்கிட்ட காசு கொடுத்ததுக்கு என்கிட்ட ஒரு பற்று சீட்டு இருக்குது. நான் அவருக்கு சாமான் விற்றதுக்கான ஒரு பில் என்கிட்ட இருக்குது, பற்று சீட்டு இருக்குது. சரியா, அதில் என்ன செய்யும், அந்த பெருமதி இருக்கும். எவ்வளோது அவர் எனக்கு காசு கொடுத்தாரு, எவ்வளோ பெருமதியான பொருளை நான் அவருக்கு விற்றேன் அப்படின்றது பணத்தினால் அளவிடக்கூடிய ஒரு சாதனமாக அப்படி இருக்கு கொடுக்கல் வாங்கல். முதல் ஸ்டெப் பாருங்க, வணிகமுடன் கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளின் பெருமானத்தை பணம் என்னும் சாதனத்தினால் அளவிடல். அவர்கிட்ட என்கிட்ட கேட்பாரு, இப்போ ஒரு பிஸ்கட் ஒன்று வாங்குறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு 100 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்குறாருன்னா, அந்த கொடுக்கல் வாங்கல நான் 100 ரூபாய் இன்னும் என்னால் அளவிட முடியும், பணம் என்னும் சாதனத்தை பயன்படுத்தி அளவிட முடியும். அதுக்கப்புறம் பில், அதுக்கான மூல ஆவணங்கள் அடிப்படையாக கொண்டு மூலையீடுகளில் பதிவு செய்தல். அப்போ நான் பெருவனவு பெற்றிருக்கேன் காசு, அப்போ பெருவனவு நாளேடு அப்படின்னு ஒரு நாளேடு இருக்குது. ஒரு புக்னு என்ன வச்சுக்கோங்க இப்போதைக்கு. சரியா, பெருவனவு நாளேட்டில் நான் என்ன செய்வேன், அதை எழுதி வச்சுக்குவேன். இந்த பில் நம்பரை போட்டு, இந்த பில் நம்பர் படி நான் இவ்வளோ இன்னைக்கு டேட்டை போட்டுட்டு இந்த பில் நம்பரை போட்டு நான் இவ்வளோத்துக்கு நான் இந்த பிஸ்கட் ஒன்று 100 ரூபாய்க்கு நான் விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதி வச்சுக்குவேன். பில்லை நான் கவனமாக எடுத்து வச்சுக்குவேன். சரியா, அதே மாதிரி மாதம் ஃபுல்லாக டெய்லி நான் நடக்கிறது எல்லாம் எழுதி அந்த புக் ஃபுல்லாக எழுதிட்டே வருவேன். சரியா, மூணாவது ஸ்டெப் என்ன ஆகுனா, மூளை ஏடுகளில் உள்ளடக்கப்பட்டவைகளை பேரேடுகளுக்கு மாற்றம் செய்தல். அப்போ மாதம் முடியும் போது 31ஆம் தேதி என்ன ஆகுனா, அந்த மாதம் நடந்த எல்லாத்தையுமே நான் என்ன செய்வேன்,
எவ்வளோ காசு வந்துச்சு மொத்தமாக, பெருவனவு நாளேடு அப்படின்றதுல நான் ஃபுல்லாக எழுதி வச்சுருப்பேன். சரியா? அப்போ அதில் ஃபுல்லாக நான் எழுதிட்டு அப்போ அதில் இருக்கிற டோட்டல் எல்லாம் மொத்தமாக சேர்த்தனா இந்த மாதத்துக்கு நான் எவ்வளோத்துக்கு பிஸ்னஸ் செஞ்சுருக்கேன், எவ்வளோத்துக்கு நான் விற்றுருக்கேன் அப்படின்றது ஃபுல்லாக வந்துடும். மூலேடுகளில் அப்போ அதை என்ன செய்யணும், பேரேடுகளுக்கு மாற்றுவேன். பேரேடுகள்னு சொல்கிறது டோட்டல்ஸை வச்சு செய்கிற புக்ஸ். சரியா? இதில் இது என்னது மூல ஏடுகள்னு அப்படின்னு சொல்கிறது தனித்தனியாக எழுதுறது, பேரேடுகள்னு சொல்கிறது அந்த மொத்தத்தை வச்சு செய்கிற கணக்குகள். அப்போ பேரேடுகள் அப்படின்னு சொல்ல பேரேடுகளுக்கு மாற்றிட்டு அதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக நான் ஒவ்வொரு மாதமும் பேரேடுக்கு மாற்றிட்டே வருவேன். வருஷம் முடியும் போது அந்த பேரேடு டோட்டலை எடுத்து பரீட்சை மீதி செய்வேன். பரீட்சை மீதி செஞ்சுட்டு கடைசியாக நிதி கூற்றுகளை செய்கிறது. இதுதான் அந்த ஸ்டெப். ஃபஸ்ட்டு கொடுக்கல் வாங்கல்கள் நடக்கணும், அதை பணத்தால் அளவிடக்கூடியதாக இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கான மூல ஆவணங்கள் இருக்கணும், அந்த மூல ஆவணங்களை வச்சு மூல ஏடுகளில் பதிவு செய்யணும், மூல ஏட்டுகளில் உள்ளடக்கப்பட்டவைகள் மூல ஏடுகளில் இருக்கிறத டோட்டலாக பேரேடுகளுக்கு மாற்றணும், பேரேடுகளை சமப்படுத்தி பரீட்சை மீதி செய்யணும், அந்த பரீட்சை மீதியை வச்சு நிதி கூற்றுகளை செய்யணும். அப்போ இதுதான் என்னது ஒரு கணக்கீட்டில் செய்கிறது. ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 5 ஸ்டெப்பில் ஓர்டரை நம்ம செஞ்சோன்னா என்றைக்குமே பிழைக்காது. இந்த ஓர்டரில் தான் கணக்கீட்டுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சரியா? அப்போ இதை தான் நிதி கூற்றுகள் இப்படி தான் செய்கிறது. එතකොට බලන්න ගිනුම් කරනේදී අර සිද්ධ වෙන පියවර ටික ගිනුම් කරන ක්‍රියාවලියේ පියවර ටික බලන්න. දැන් ව්‍යාපාරයේ ගෙනදුණු හා සිද්ධීන් වල වටිනාකම මුදල් මාධ්‍යයෙන් මැනීම. දැන් එතන ගනුදෙනු හා සිද්ධියක් වෙනවා. දැන් එක්කෙනෙක් මගෙන් බඩුවක් ගන්නවා නම් එතන විකිණීමක් වෙලා තියෙනවා. එතකොට මම මොනවද කරන්නේ? ඒක මුදලින් මනින්න පුළුවන් නේ. එයා මට සල්ලි දෙනවනේ. දැන් බිස්කට් එකක් රුපියල් 100 බිස්කට් එකක් මගෙන් ගන්නවා නම් ඒක රුපියල් 100ට එතන ගනුදෙනුවක් වෙලා තියෙනවා කියලා මට මුදලින් මනින්න පුළුවන්. එතකොට මම මොනවද කරන්නේ? එතන බිල් පතක්. හරි? ලදුපත කියලා කියන්නේ. ලදුපත කියලා. එයාගේ මං සල්ලි ලබා ගත්තට ලදුපත. ඒ කියන්නේ බිල් එකක් වගේ. මං ලියලා තියාගන්නවා මට ප්‍රූෆ් එකක් තියෙනවා දැන්. එයා මට සල්ලි දුන්නා මං ලබා ගත්තා කියලා. එතකොට බිල් පත එයාට දෙලා ලදුපත මං ගාව තියෙනවා බිස්කට් එකක් මං 100ට විකුණනවා කියලා. එතකොට මේ මූල්‍යාශ්‍ර ලේඛන අර ලදුපත කියන එක ලේඛනයක්. ප්‍රූෆ් එකක්. මං විකුණපු එකට. එතකොට මේ ලේඛන තියාගෙන මං මොනවද කරන්නේ? මූල්‍ය සටහන් පොත්වල මූල්‍ය සටහන් පොත් කියලා කියන්නේ එතන විකුණුම් ජර්නල් එක කියලා තියෙනවා. හරිද? එතකොට ඒකට මොනවද කරන්නේ? මං මුදල් ලබා ගත්තට ලදුපත් නම් අංකේ දාලා මං එතන සටහන් කරලා තියාගන්නවා. මේ ඩේට් එකේදී මං මෙච්චරට විකුණුමක් කරලා තියෙනවා, මෙච්චරක් ලබා ගත්තා කියලා ලදුපත් අංකේ දාලා මං එතන සටහන් කරගෙනම යනවා. තුන්වෙනි එක බලන්න මූලික සටහන් පොත්වල ඇතුළත් කළ දේ ලෙජර් වලට පිටපත් කිරීම. එතකොට මං දැන් මාසේ අන්තිම එනකොට මං මේ මාසේ තුලට කරපු කොච්චර මං සල්ලි අරන් තියනවද, කොච්චර සල්ලි මං විකුණලා තියනවද, විකුණුමක් කරලා තියනවද කියලා බලලා ඒක ඒ ටෝටල් එක අන්තිමට ලෙජර්ස් වලට මාරු කරනවා. ලෙජර්ස් ගිණුම් කියන්නේ එක වලට. දැන් මුදල් ලබා ගත්තට වෙනම ගිණුමක් තියෙනවා. හරි? මුදල් දුන්නට වෙනම තියෙනවා. ණය ගත්තට වෙනම තියෙනවා. එම හැම එකටම තනි ලෙජර්ස් තියෙනවා. එතකොට මේ මාසේ අන්තිමට වුණ දේවල් මම මොනවද කරන්නේ? ටෝටල් එක ඒ ලෙජර් වලට මම මාරු කරනවා. එතකොට ඒව මාරු කරලා ඒකින් ශේෂ පිරික්සම හතරවෙනි එක බලන්න ලෙජර්ස් වලට ඒවා බැලන්ස් කරලා ශේෂ පිරික්සම මම හදනවා. එතකොට මේ ශේෂ පිරික්සම තියාගෙන තමයි මම අවුරුදු අන්තිමේදී මූල්‍ය ප්‍රකාශ අපි පිළියෙල කරන්නේ. එතකොට මේ ශේෂ පිරික්සම මම හදලා ඒ තුලින් මම මූල්‍ය ප්‍රකාශය අපි මම හදා ගන්නවා. මේක තමයි ක්‍රමය. හරි? මේ ගිණුම් කරන පියවර ටික. In the process of the accounting, the steps of accounting means first we are measuring the transaction and the events of the business in the money terms. Every transaction event should be have to measurable by the money terms. Then only we can input them. After that, if the transaction and the event held, after that we are recording in the books of primary entry source documents from source documents. Every transaction or events should have a prime document. Okay, then only we can input them. Using the document, we can input them into the prime entry books.
Okay, books of prime entry books. After the total of the prime entry books are in every month end, we are transferring the total of the prime entry books into the ledgers. In the end of the year, we are balancing the every ledgers and we are preparing the trial balance using those total of the ledgers. Through the trial balance, we are preparing the financial statement. This is a step, this is a process which is happening in the every accounting process. This is called as a accounting process. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம நிதி கூற்றுகளை செய்யறோம். அப்போ இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்தது போதும். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கான மூல ஆவணங்கள் என்னது, மூல பதிவேடுகள் என்னது, அதுக்கான பேரேட்டு கணக்குகள் என்னது, அந்த விஷயங்களை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு கொஞ்சம் அது விளங்கி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சனால தான் இதோட நிப்பாட்டிட்டேன். ரொம்ப போட்டால் பிரச்சனை, உங்களுக்கு விளங்கி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. இதெல்லாம் போக போக கொஞ்சம் விளங்கி கஷ்டமாக இருக்கும். டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் கேளுங்க, நான் அதை விளங்கப்படுத்த தயாராக இருக்கேன். ඒකට අද අපි ඉගෙන ගත්ත දේවල් මම ඇති කියලා හිතනවා. මේක ටිකක් වටහා ගන්න අමාරු ඇති, මම දන්නවා. මොකක් හරි සැකයන් තියෙනවා නම් අනිවාර්යෙන් මගෙන් අහන්න, මම පැහැදිලි කරන්න ලෑස්ති. ඒකට අද අපි මෙතනින් ක්ලාස් එක නතර කරමු. I hope this is a little bit tough to understand these things. If you have any doubts or questions, please don't hesitate to ask me in any time. I will here to explain it to you. And today we are going to end this class in here. Thank you.